ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல மிதுன ராசிக்கான வாராசி பலன் பார்க்கலாங்க. மிதுன ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அதே 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தினுடைய அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு பதவி, நல்ல ஒரு அதிகாரம் இருக்கிறவங்க கூட நம்ம சேரும்போது நம்முடைய தன்மையும் உயரும். ஓகேங்களா? ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கிறவங்க கூட நம்ம போகும்போது அவங்க எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்களோ அதே அளவுக்கு நமக்குமான மரியாதைகள் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி தாங்க இப்போ சூரிய பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார் புதன் பகவான். இது புத ஆதித்ய யோகம் அப்படி சொல்லுவாங்க. கல்வியில மேன்மை கிடைக்கும். புதுசா விஷயங்களை இந்த டயத்துல மிதுன ராசிக்காரங்க கத்துக்குவாங்க. தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தந்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்களுடைய தந்தை பக்கபலமா நின்று எல்லா விஷயம் செஞ்சு கொடுப்பாரு. ஓகேங்களா? 3ஆம் இடத்தில் இருந்து இவருடைய யாரு ராசி அதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான், அப்புறம் 3ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சூரியன், இவங்களுடைய 7ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல பதியுது. மிக மிக சிறப்பு. அதே தொழில் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தொழில் பெரிய லெவலை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்குவீங்க. அதுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசாங்கத்தினுடைய உதவிகள் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய இளைய சகோதரர் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய தாய்மாமன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய குழந்தையின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆனா இவங்க எல்லாரையுமே நீங்க அரவணைச்சு அவங்க சொல்ற விஷயத்தை காது கொடுத்து கேட்டு நம்ம அதுக்கப்புறம் மூவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல நல்ல விஷயம், ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அதே இடத்துல தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், அவருமே கேது பகவானோட சேர்க்கை பிரிக்கின்றார். இந்த டயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து, ஓகேங்களா, பூர்வீக சொத்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கைவிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எதிர்பார்த்த அளவு ஒரு பூர்வீக சொத்தை விற்கிறோம், அதுல எதிர்பார்த்த அளவு அந்த ஒரு அமௌண்ட் வரும்னு சொல்லுவோம் இல்லையா, அது வராது. அது அதுல ஒரு சின்ன ஒரு தடை இருக்கும். தாராளமா நீங்க விற்கிறதா இருந்தா தாராளமா இந்த டயத்துல வித்துருங்க. அது மிக மிக சிறப்பு. வண்டி வாகனங்கள் புதுசா இந்த டயத்துல வாங்க வேணாம். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால வண்டி வாகனம் வாங்குறதுல சின்ன பிரச்சனைகள் வரும். வாகனங்கள் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது ஒரு தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்க யாரு மிதுன ராசிக்காரங்க வண்டி வாகனங்கள் வாங்குறதாலும் சரி, வீடு மனை வாங்குறதாலும் சரி, அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். அது வரைக்கும் பொறுமையா நீங்க இருந்தீங்கன்னா மிக மிக நல்லது. தாயினுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அதுக்கப்புறம் மன சம்பந்தமான பிரச்சனை வரும். மன சம்பந்தமான பிரச்சனை வந்தா நம்ம அவங்க கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. அம்மா அப்பா கூட வீட்டுக்கு வந்தோமா, நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கோமா, அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்களா, அப்படியே தயவு செய்து இருக்காதீங்க. நம்ம கூட நம்ம குழந்தைங்க பேசுவாங்களா அப்படி ஏங்கிட்டு இருப்பாங்க நம்மளுடைய அப்பா அம்மா. ஓகேங்களா? என்ன இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா தானே, அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க. பேசும்போது அவங்களுடைய நோய் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடல்நிலை நல்லா இருக்கும், மனநிலை நல்லா இருக்கும். மனநிலை நல்லா இருந்தா உடம்பு நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த வாரத்துல 9ஆம் தேதி 10ஆம் தேதி சிறப்பான நாட்களுங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. இந்த நாட்கள்ல புதுசா ஒரு வேலை தேடுறதுக்கு நீங்க போறீங்களா, தாராளமா கிளம்பி போகலாம். ஒரு இடத்துல வேலை விஷயமா ஒரு இடத்துல பேச போறீங்களா, ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயம் பேச போறீங்களா, இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். இதுக்கு அடுத்ததா 11, 12, 13 இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. மனைவியின் உங்களுடைய வாழ்க்கை துணைவேறு மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும். நண்பர்கள்ட்ட ஒரு உதவி கேட்கிறதா இந்த டேட்டா நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிடுங்க. எப்போ 11, 12, 13 இந்த நாட்கள்ல நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா 14, 15 இந்த நாட்கள் சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருந்தவங்க புதிய வேலைகள் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிருங்க. புதுசா எதுவுமே பண்ண வேணாம். இருக்கிற வேலையை கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லா சுபமா முடியும். இதுவரைக்கும் மிதுன ராசிக்கான வாராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.